ஹாய், வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம புதுசா வந்திருக்கக்கூடிய 4 சூப்பரான த்ரில்லர் படங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 4 படங்கள்ல ஒரு படம் கிரைம் த்ரில்லர், இன்னொரு படம் கோர்ட் டிராமா த்ரில்லர் படம், மூணாவது படம் பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கல் த்ரில்லர், நாலாவது படம் ஸ்போர்ட்ஸ் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான 4 த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 4 படங்களுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2025 வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன பிரவீன் கூடு ஷாப்பு அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங் சீன்லயே ஒருத்தர் தூக்குல தொங்குற மாதிரி காட்டுறாங்க. அதை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல அதே ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோ எஸ்ஐயா டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. அவர்கிட்ட ஒரு கேஸை கொடுக்குறாங்க. அந்த கேஸ் தான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா, அந்த தூக்குல தொங்குன மாதிரி கேஸ், அந்த ஒரு கேஸ். ஸோ இறந்து போனவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போதுதான் ஊருக்குள்ள லோக்கலா சாராய கடை மாதிரி கள்ளுக்கடை வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர்னு தெரிய வருது. அவர் சாதாரணமா சூசைட் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அவரை யாரோ கொலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல இந்த ஒரு கேஸை நம்ம ஹீரோ எடுத்து விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது கொலை செய்யப்பட்ட நேரம் அந்த கடை உள்பக்கம் தாழ்பால் போடப்பட்டிருக்கு. அந்த கடைக்குள்ள எப்பவுமே நைட்டு 10 மணிக்கு மேல சில பேர், ஒரு 10 பேர் வந்து சீட்டு விளையாடுறது வழக்கம். அந்த 10 பேரு கூடயும் கொலை செய்யப்பட்ட அந்த நபர் அடிக்கடி தகராறு பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருக்குமே அந்த நபரை கொலை செய்யறதுக்கான மோட்டிவ் இருக்கு. ஸோ இதுல யார் அந்த கொலையை பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ 10 நாள்ல கண்டுபிடிச்சு காட்டுற அப்படின்னு சொல்லி சவால் விட, அந்த சவாலை நம்ம ஹீரோ நிறைவேற்றினாரா இல்லையா, இந்த ஒரு கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் ஒரு செம்ம சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். கிரைம் த்ரில்லர் படம்னாவே சீரியஸாக தான் போகும். பட் இந்த படத்தை சீரியஸாகவும் கொண்டு போயிருக்காங்க, கொஞ்சம் ஜாலியாகவும் கொண்டு போயிருக்காங்க. ஒரு வித்தியாசமான அட்டம். படம் வந்து சூப்பராகவே இருக்கு. படத்தில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. யாருமே ஆக்ட் பண்ண மாதிரியே தெரியல. அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. ஒரு சீன் கூட ஆர்டிஃபிஷியலாகவே இல்லை, ரொம்ப நேச்சுரலா ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. ஒரு மர்டர் நடந்தா அங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி விசாரிப்பாங்கன்னு அக்யூரேட்டா காட்டியிருக்காங்க. எடிட்டிங், கேமரா ஒர்க்லாம் சொல்லவே வேணாம். எந்த சீனை எப்படி காட்டணும்னு சொல்லி நல்லா காட்டியிருக்காங்க. காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காரணம் பாசில் ஜோசப் இருந்தாலே அவருடைய ரியாக்ஷன், பாடி லாங்குவேஜ், டைலாக் எல்லாம் பார்த்தாலே சிரிப்பா இருக்கும். 2-3 இடத்துல சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு செம்ம காமெடியா இருந்துச்சு. சரி, காமெடியாவே தான் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஒரு பக்கம் காமெடியும் நல்லா இருக்கும், இன்னொரு பக்கம் த்ரில்லிங்கும் நல்லாவே இருக்கும். ஸோ லாஸ்ட் 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னா செம்ம த்ரில்லிங்காக கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ் சீனில் கில்லர் யார் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய காட்சியெல்லாம் செம்ம த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. கில்லர் இவங்க தானான்னு சொல்லி நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துச்சு. 2.5 மணி நேரம் படம் உங்களை இங்கே அங்கன்னு நகர விடாமல் உட்கார வச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் கம்மியா இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2025 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன கோர்ட் ஸ்டேட் விசஸ் நோபடி அப்படிங்கிற கோர்ட் டிராமா த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு சீனியர் லாயர் கிட்ட ஜூனியர் லாயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கேஸ் வருது. அதாவது 5 டேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய ஒரு போக்சோ கேஸ். அந்த ஒரு கேஸை படிக்கும்போது தான் ஒரு காலேஜ் பையன் மேல வேணும்னு இந்த கேஸை போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு அந்த ஒரு கேஸுக்கு ஆதரவா, அதாவது ஃபேமஸான ஒரு வக்கீலை எதிர்த்து கோர்ட்ல வாதாடுறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாப்ல வரக்கூடிய லவ் போர்ஷன் எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த 2 பேர்த்துடைய ரியாக்ஷன், அவங்களுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. குறிப்பா அந்த பையனுடைய ரியாக்ஷன் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல சென்டிமெண்ட் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. கோர்ட்ல கேட்கக்கூடிய அந்த கொஷின்ஸ், அதுக்கு வரக்கூடிய டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சீன் காட்டக்கூடிய எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேஸை எடுத்து ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. அதுலயும் செகண்ட் ஹாஃப் எல்லாமே கோர்ட்ல நடக்கக்கூடிய சீன் தான். இந்த படத்தை பார்க்கும்போது ஜெய் பீம், மனிதன் படம் பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ இந்த படத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோவுக்கு தமிழ்ல வாய்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கொஞ்சம் நல்லாவே இல்லை. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டக்கூடிய இந்த லவ் சீன்ஸை ரொம்ப லென்த்தியா காட்டின மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா காட்டியிருந்தா அதுவும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. IMDbல 10க்கு 8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் தெலுங்குல 2025 வருஷம் ரிலீஸ் ஆன ஃபியர் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ட்வின்ஸா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துல மொத்தம் 3 விதமான
கதையை காட்டுவாங்க. ஒரு பக்கம் ஹீரோயினும் அவங்களுடைய லவ்வரும் லவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கதை போயிட்டுருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய குழந்தை பருவத்த காட்டுவாங்க. 3வதா இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு படத்துல ஹீரோயினுக்கும் அவங்களுடைய சிஸ்டருக்கும் என்ன பிரச்சனை? குழந்தை பருவத்துல அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு? ஏன் இப்ப மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க? அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு கதையை எடுத்து அதை ஓரளவுக்கு டீசெண்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப பார்க்கும்போது கொஞ்சம் குழப்புற மாதிரியே இருக்கும். நெறைய கட்டாகி வரக்கூடிய சீன்ஸ்லாம் இருக்கும். பிளாக் ட்ரெஸ் போட்ட மாதிரியான சில கும்பல் நம்ம ஹீரோயின தொரத்துற மாதிரியான சில காட்சிகள்லாம் வரும். அதெல்லாம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில செகண்ட் ஹாஃப்ல குடுத்திருப்பாங்க. ஸோ ஹீரோயினுடைய ஆக்டிங் இந்த படத்துல ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. சில இடங்கள்ல அதாவது பயப்படக்கூடிய காட்சிகள் வரக்கூடிய இடங்கள்ல இன்னும் பயப்படுற மாதிரி நடிச்சிருந்தா இன்னும் சூப்பராவே இருந்திருக்கும். ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 8.5 ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ் டப்பிங்லயே இருக்கு. இது ஒரு ஆவரேஜான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் தான். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம கடைசியா பார்க்க போற படம் நெட்ஃபிளிக்ஸ்ல டைரக்டா ரிலீஸ் ஆன டெஸ்ட் அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் டிராமா த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 பேர்த்துடைய கதையை காட்டுறாங்க. அதுல ஒருத்தர் கிரிக்கெட் வீரரான சித்தார்த். இவர் வந்து ஃபார்ம்ல இல்லாம இருக்காரு. திரும்பவும் விளையாடி தன் திறமையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் மாதவன். அவர் வந்து எரிபொருளுக்கு பதிலா நீராவி மூலமா இயங்கக்கூடிய இன்ஜினை கண்டுபிடிச்சு அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்குறதுக்காக போராடி அது கிடைக்காம விரக்தியில இருக்காரு. 3வது மாதவனுடைய ஒய்ஃப். அவங்க நிறைய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 3 ப்ராப்ளமும் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. பொதுவா டெஸ்ட் அப்படின்னாவே போட்டியில ஒருத்தர் ஜெயிக்கணும் இல்ல தோக்கணும். அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் இவங்க ஜெயிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றாங்க, இதுல யாரு ஜெயிச்சாங்க அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துல மாதவனுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அவர் எடுக்கக்கூடிய கதைகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஸோ அந்த வரிசையில இந்த படமும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அவருடைய ஆக்டிங் ரொம்ப வித்தியாசமாகவே இருந்துச்சு. சித்தார்த், நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ரீஎன்ட்ரி கொடுத்த மீரா ஜாஸ்மின் கூட அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படம் ஒரு மெயினான ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படம் கிடையாது. இந்த படம் ஒரு த்ரில்லர் படம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய இடங்கள்ல த்ரில்லிங்காகவே இருந்துச்சு. இந்த படத்துடைய மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தார்த், மாதவன், நயன்தாராவுடைய ஆக்டிங் தான். இந்த படத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாகவே கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் சுவாரஸ்யமான காட்சிகள் பெருசாக இல்லை. கிளைமேக்ஸ் சீனை தவிர பெருசாக சொல்லிக்கிற மாதிரி சூப்பரான காட்சிகள்னு ஒன்றுமே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரிக்கெட் வீரருடைய பையனை அசால்ட்டாக கடத்தி பிளாக்மெயில் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ இது ஓரளவுக்கு சுமாரான படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 5.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நிறைய படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.